வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $11.5 மில்லியன் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டு. கண்டிப்பாக வந்து இதில் ஒர்க்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஷார்ட் டைமில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பிள்ளைங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டர்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பெரிய இன்வெஸ்டர்லாம் உள்ளே இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டு. அது எல்லாமே நமக்கு வந்து இப்போ Q4 2025 லிஸ்டிங் ஆக போகுது. அதாவது இன்னும் 2 மாதம் தான் இருக்குது இந்த Q4 எண்ட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அவ்வளோ 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளே எப்போ வேணாலும் இது வந்து லிஸ்டிங் ஆகிடும். இப்போ அவங்களே போட்டாங்க ஆஃபீஸெல்லாம். இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 4 days தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணால் கூட நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ்க்கு நம்ம டோக்கனாக கொடுப்பாங்க, ஆனால் டெஸ்டட் டோக்கனாக கொடுப்பாங்க. அது ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து 2 மாதம் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி டோக்கனாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி விட்ரால் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் பார்த்திங்கன்னா இதை பற்றின அப்டேட் வந்து நம்ம அடிக்கடி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்டேட் வந்தாலும் நம்ம வந்து டெலகிராம் சேனல் தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கூட டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தேவைப்படுறது வந்து மைசஸ் ப்ரௌசர் ஓல்டு வெர்ஷன். ஓகேங்களா? நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மைசஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க. அது இல்லைனா கிவி ப்ரௌசர். ஸோ அதுக்கப்புறம் இந்த Web3 ப்ரௌசர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணக்கூடிய ப்ரௌசர். எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணக்கூடிய ப்ரௌசர் எல்லாமே நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? பட் இது அதாவது குரோமில் பண்ண முடியாது. குரோம் வந்து உங்களோட டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப் லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம். மொபைல் ப்ரௌசரில் குரோமில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? மைசஸ் ப்ரௌசர், கிவி ப்ரௌசர், இது போல் ஆல்டர்னேட்டிவ் உள்ள Web3 ப்ரௌசர்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சைட்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெலகிராம் சேனலையும் கொடுக்குறேன். டெலகிராம் சேனலில் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக காப்பி பண்ணிட முடியும். ஓகே, டச் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். யூடியூப்லேருந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணினா அதுக்கு ப்ரௌசருக்குள்ளே போகும். அங்கேருந்து நீங்கள் ஓப்பன் க்ரோம் ப்ரௌசர் அப்படி கொடுத்தீங்கன்னா ப்ரௌசருக்கு வரும். அங்கே வந்து மேலே அந்த URL டேப்பில் வந்து டச் பண்ணிங்கன்னா பக்கத்தில் காப்பி பண்ணுற ஆப்ஷன் வரும். அங்கே காப்பி பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிக்கலாம். தெரியாதவங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஈஸியாக இருக்குன்னா அவங்க வந்து டெலகிராம் சேனல் வந்து ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இன்டர்ஃபேஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் மோட்னு ஒன்று இருக்கும், அதை வச்சுக்கோங்க முதல்ல. இப்போ நான் வந்து மைசஸ் ப்ரௌசரில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? உங்களோட ப்ரௌசரில் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெஸ்க்டாப் மோட் வச்சிங்கன்னா இது மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? டெஸ்க்டாப் வந்தால் லேப்டாப் வந்தால் பிரச்சனையே இல்லை, நல்லா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்ட் வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக தான் நான் வந்து மொபைலில் பண்ணுறேன், நான் லேப்டாப் தான் ஒர்க் பண்ணுவேன். சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாமாஸ்க் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு நியூ வேலெட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிற வேலெட்டை இதுக்கு யூஸ் பண்ண வேணாம். இப்போ என்னோடய பாஸ்வேர்ட் போடுது. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கொடுங்க. எந்த வேலெட்டுன்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் வந்து ஒரு வேலெட்டை க்ரியேட் பண்ணி அந்த வேலெட்டை வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மெயினில். ஸோ அதை பார்த்தா எனக்கு பிளாக் ஸ்ட்ரீட் நான் வந்து பேர் போட்டு புது வேலெட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கனெக்ட் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியுங்கிறதுனால நான் வந்து அது மாதிரி போட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் மறந்துடும் அப்படின்னால இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு அப்ரூவ் கேட்கும். இந்த செயின் நெட்வொர்க் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், ஆட் அபி மெயின் நெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது இவங்களோட நெட்வொர்க்கு இது அப்ரூவ் கொடுங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அபி அப்படிங்கிற வேலெட் வந்து ஒரு நெட்வொர்க் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது மெயின் நெட் தான். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கு இப்போதைக்கு. இவங்களோட செயின் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகணும்னா டெய்லி லாகின் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 10 பாயிண்ட், அதாவது 10 BST அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போதைக்கு பாயிண்ட்ஸாக டோக்கனா அப்படிங்கிறது நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது டெஸ்டட் தான். ஓகேங்களா? ஸோ இது மெயின் நெட்டாக மாறும்போது தான் நமக்கு வந்து அதோட வேல்யூ என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போதைக்கு இதை வச்சு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ரைட், ஓகே. இது பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வைட் லிங்க் வந்து ஷோ ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இதை நீங்கள் வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அது மூலமாக அவங்களுக்கு வந்து சில ரிவார்டுகள் கிடைக்கலாம். ரைட்டுங்களா? என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் போட்டிருப்பாங்க.
15 BST அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லிக்குவோம் ஓகேங்களா. ஸோ இந்த டோக்கனாக என்னங்கிறது ஃப்யூச்சரில் நம்ம பார்த்துக்கலாம். ரைட் ஓகே. இப்போது இங்கே மேலே பாருங்கள், அதாவது இங்கே பாருங்கள் இந்த ஷேர் போஸ்ட் ஓகேங்களா. இந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக ஸோ அதுக்கு நமக்கு வந்து அந்த BST பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்குவோம். ரைட் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை பண்ண சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். சப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து எவ்வளோ அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 5ங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சப்ளை கொடுங்க. அவ்வளோதான், சப்ளை ஆட் ஆகிடுச்சு ஓகேங்களா. அதாவது இப்போ நம்ம வந்து 5 BST வந்து சப்ளை பண்ணியிருக்கோம் அதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது ஒர்க் முடிஞ்சிச்சா, இது எப்போ வேணுமோ நம்ம வந்து அதை அதுக்கப்புறம் வந்து விட்ரால் அப்படிங்கிறது கொடுத்தோன்னா விட்ரால் முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்புறம் பேரோ பண்ணணும். பேரோ பண்ணுறதுங்கிறது பாருங்கள் BST சாரி, அதாவது மேலே வந்து அந்த அசெட் அந்த டாஸ்கில் முடிஞ்சிச்சு இது ஓகேங்களா. ஸோ நம்ம எதை வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ BST பண்ணோம்ல, அதே போல் இதை கூட என்ன பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த அசெட்டை வந்து இது வாங்கும்போது அதை நான் ஸ்வாப் பண்ணும்போது சொல்கிறேன் அப்படின்றது. இப்போதைக்கு நம்ம வந்து BST வச்சே பண்ணுவோம் சரியா. இப்போது BST பாருங்கள் எவ்வளோ வந்து இப்போ நம்ம வந்து பேரோ பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு காட்டுறாங்க பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இந்த BST பாயிண்ட்ஸ் வந்து இப்போ பேரோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதே போல் இப்போ நம்மகிட்ட BST தான் இருக்குது இல்லையா, அது பேரோ கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு நம்மகிட்ட வந்து 10 தான் இருக்குது இல்லையா, ஸோ 2 கொடுப்போம். என்ன சொல்கிறாங்க ஓகே ஓகே பேரோ BST அப்படின்ட்டு கொடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து ஸ்வாப் பண்ணதுக்கு உண்டான நம்ம இந்த ஷேர் பண்ணதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்வாப் அப்படின்றத கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸ்வாப் கொடுத்து நம்ம வேறு ஒரு அசெட்டாக மாற்றிக்கணும் கொஞ்சம் ஓகேவா. இதுவும் ஒரு டாஸ்க்கு. ஓகே, இப்போ ஸ்வாப் டாஸ்க்கை போய்ட்டு நம்ம எவ்வளோ ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 10 வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்வாப் பண்ணால் இங்கே என்ன அசெட்டாக மாற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ NVDA இருக்குல்ல, NVDA அதை இந்த அசெட்டாக மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 10 கொடுத்தோடனே 5.3 கிடைக்கும் நமக்கு. ஸ்வாப்புங்கிறத கொடுத்துட்டோம்னா ஸ்வாப் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து லேப்டாப் டெஸ்க்டாப்பில் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மொபைலில் பண்ணால் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும் சரிங்களா. ஸோ எப்படியும் ஒரு நாளைக்கு நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இது டெய்லி தான் ஓகேங்களா. டெய்லி இந்த ஒர்க்கு ரொட்டீனாக ஒன்றும் இல்லை. இது இருக்கிற எல்லாமே, அதாவது சப்ளை கொடுங்க, விட்ரால் கொடுங்க ஓகேவா. சப்ளை கொடுத்தோடனே அதை விட்ரால் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரோ கொடுங்க, இப்போ ஸ்வாப் பண்ணுங்கள். இது 3 டாஸ்க்கு ரிப்பீட்டடாக வரும் ஓகேங்களா. ஸோ டெய்லி அதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெய்லி செக்இன்ங்கிறது டெய்லி லாகின் அப்படிங்கிறது அவ்வளோ தான். இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் வந்து டெய்லி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஷேர் பண்ணுறது ஒரு 15 பாயிண்ட் ஆட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்வைட் 15 பாயிண்ட், அவ்வளோ. இதுதான் ஒர்க்கு ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஸோ வேறு எந்த டாஸ்க்குமே கிடையாது. டெய்லி செக்இன் பண்ணுறீங்க, இது லாகின் ஓகேங்களா, லாகின் செக்இன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணுறீங்க, அப்புறம் சப்ளை பேரோ ஸ்வாப்பு, அவ்வளோதான் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான இருக்குது. 1 or 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம். உங்கள் ப்ரௌசரை பொறுத்து தான் இருக்குது. ப்ரௌசர் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தால் டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது இதில் ஒர்க்கு. டெய்லி லாகின் பண்ணுறீங்க 1, 2வது ஸ்வாப் பண்ணுறீங்க 2, அப்புறம் ஷேர் பண்ணுறீங்க போஸ்ட்டு 3. இந்த ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்தாலே போகிறோம். இதுக்கு ஒன்று பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சப்ளை கொடுக்குறீங்க. நீங்கள் கீழே இருக்கும் அந்த டாஸ்க் எல்லாமே பாருங்கள். இந்த சப்ளை கொடுக்குறீங்க. நீங்கள் ஏதாவது அந்த ஸ்வாப் பண்ணும்போது இத்தனை அசெட் இருக்கும். இது நீங்கள் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது ஏதாச்சும் ஒன்று தொட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்வாப் பண்ணிக்கலாம். அந்த ஸ்வாப் பண்ணுற அசெட் இருக்கு இல்லையா, அந்த அசெட்டை நீங்கள் வந்து சப்ளை கொடுங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி சப்ளை கொடுத்துட்டு ஒரு வாரமோ 10 நாளோ எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இங்கே மேலே வந்து ஆட் ஆகிருக்கும். அங்கே விட்ரால் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா விட்ரால் ஆகிடும். சப்ளைக்கு நேரில் விட்ரால் இருக்கும். அது விட்ரால் கொடுத்தீங்கன்னா திருப்பி ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேரோ, இந்த பேரோ பண்ணது பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பேரோ கொடுத்து நீங்கள் எந்த அசெட் வச்சுருந்தோ அந்த அசெட்டில் போய்ட்டு பேரோ கொடுத்தீங்கன்னா பேரோ ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் ஒர்க்கு. ஒரு 2 மினிட்ஸ் மேக்ஸிமம், அவ்வளோதான் சரிங்களா. இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ
ஸோ நம்ம வேலை முடிஞ்சுது. ஒரு நாள் பண்ணால் போகிறோம்னா கிடையாது. இது வந்து டெய்லி பண்ணுங்கள். டெய்லி செக்இன் வந்து மறக்காமல் பண்ணுங்கள். டெய்லி லாகின் கொடுத்துட்டு இந்த டாஸ்க்கு கம்பல்சரி யாரெல்லாம் வந்து அதிகபட்சமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ரிவார்டு அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? டெஸ்ட்லாம் ஈக்குவலாக கொடுக்க மாட்டாங்க. இது இன்வைட்டும் ரொம்ப மஸ்ட்டு கிடையாது. இன்வைட் பண்ணால் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிஎஸ்டி வந்து அதிகமாக கிடைக்கும். அதிகமாக சப்ளை கொடுக்கலாம், அதிகமாக பாரோ பண்ணலாம், அவ்வளோதான். சரிங்களா? அதனால் இன்வைட் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். அதனால் ஒரு பெரிய பெனிஃபிட் ஒன்று இருக்கிறது தெரியாது. இந்த பாயிண்ட்ஸ் ஏன்னா நமக்கு டோக்கன் கிடையாது இல்லையா? இதை வச்சு நமக்கு வந்து ஃப்யூச்சரில் கொடுக்க போகிற டோக்கன் தான் நமக்கு மெயின். நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் இப்போ நான் சொன்ன ஒர்க்கு தான் ரிப்பீட்டடாக பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துட்டோம். மறக்காமல் நான் டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.